நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வழியாக நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்து விட்டார். கம்யூனிஸ்டுகள் கூட கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய நெருக்கடி, இழுபறி, நிறைய சமூக வலைதளங்கள் விமர்சனம். எப்படி பார்க்குறீங்க? அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். இவ்வளோ நாள் இழுக்கக்கூடாது, இவ்வளோ நாள் இழுத்துருக்கக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா நேற்றுக்கு பதவியேற்பு முடிஞ்சிருக்கல. வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி முதலமைச்சராக ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டார், சுவேந்த அதிகாரி. தமிழ்நாட்டில் தேர்தல் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. நமக்கு இங்கே ஒரு பெரிய சிக்கல் அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. 108லேருந்து 118 10 சீட்டுங்க. அதை காங்கிரஸ் தான் 5 வந்துச்சு, மிச்சம் ஒரு 6. இதெல்லாம் பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி முடிப்பாங்க. இதுதான் அனுபவம்னு சொல்கிறேன். அமித்ஷா நைட்டு 3 மணி 2 மணி மட்டும் மீட்டிங் போவோம், தெரியுங்களா? தாவேக்கால் அந்த மாதிரி நைட்டு 2 மணி 3 மணி மட்டும் மீட்டிங் போன மாதிரி என்ன கேள்விப்பட்டீங்களா? இல்லை, உங்களோட கேள்வி நியாயமானது. தாவேக்காக்கு பாவம், அநீதி, அந்த டோனில் தான் நீங்கள் கேட்டீங்க. நான் அந்த டோன்லேயே நான் திருப்பி கேட்குறேன். அந்த மாதிரி நைட்டு 3 மணி 2 மணி இல்லை காலையில் 8 மணிக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் போனது எதனா பார்த்தீங்களா இந்த 5 நாளில்? இதெல்லாம் பண்ணியிருந்தால் முன்னாடியே முடிஞ்சிருக்குமா? ஏன் பண்ணல? இதை தான் கேட்குறோம். அதை தான் இனிமேல்ட்டு இப்போ முதல்வராக ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அப்படி தான் நான் நம்புகிறேன். அது நல்லது நடக்கட்டும். இனிமேல்ட்டாச்சு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை காலதாமதம் பண்ணாமல் ஸ்பீடு பண்ணணும். அது பண்ணால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த விவகாரங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டாண்டு, அவருடைய நகர்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எதுவுமே பண்ணலையே. அவர் என்ன பண்ணார்? அவர் பேச்சு எதுக்கு போகணும்? இல்லை, கூட்டணி கட்சிகளை அனுமதித்த விதமாக இருக்கட்டும், அது கவர்னருக்கு ஒரு கோவப்படுவார். அவர் எதனா சொல்லியிருந்தாரு நிறுத்துறாருன்னா அது வேற. அவர் தான் எதுவுமே பண்ணலையே. நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போன்னு சொல்லியாச்சு, போகிறவங்க போகலன்னு விட்டாச்சு. உண்மையாக கூட இருந்து ஐயுஎம்எல், முஸ்லீம் லீகு, அதே மாதிரி அதிமுகவில் ஒரு சில கட்சி உண்மையாக இருந்திருக்கு. அமமுக அதிமுகவோட உண்மையாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இதுக்கப்புறம் யார் யார் பிச்சுன்னு போவாங்க, என்னன்னு நடக்காது தெரியாது. குதிரை பேர அரசியலை விஜய் அவர்கள் ஆரம்பித்து விட்டார். இல்லைன்னா சொல்லக்கூடாது. நேற்று வரலாம் கேவலமாக பேசணும் திமுக கூட்டணி, திமுக கட்சியை. அதேமாரி திருமாவளவன் பாஜக பெற்ற பிள்ளை தான் விஜயினார். பேசிக்கிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. உங்களுக்குள்ளே அதெல்லாம் இப்போ எல்லாம் மறந்துட்டு இனிமேல்ட்டாச்சும் ஒத்துமையாக இருக்கும். நான் மாற்று, தூய சக்தி, சிறப்பான சக்தி, அதெல்லாம் பேசக்கூடாது. அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ தூக்குனது உண்மை, அவர் பேட்டி கொடுத்தது உண்மை, அவர் உங்ககிட்ட வந்தது உண்மை, புற வழியில் நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணது உண்மை. இது இதோடு நிற்காது. அதிமுகலையும் எம்எல்ஏக்களை எடுக்க, அந்த எம்எல்ஏ இல்லைன்றாரு, நான் வரலன்றாரு. இந்த எம்எல்ஏ வரலன்னாரு. அப்போ எதுக்கு தாவேக்கா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுது? பாருங்க, அவர் எங்ககிட்ட வந்தார், கைத்து போட்டாருன்னு. முரண் தானே இது. இப்போ விசிகாக்கு நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து கட்சி அலுவலகத்துலேருந்து கட்சியை வாங்கி போகிறீங்க. இது எப்படி இருக்குது? சிபிஎம்மில் இந்த மாதிரி தாவனாங்க கொண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கட்சி அலுவலகத்துக்கு போகிறீங்க, பேசுகிறீங்க, வெளிப்படையாக பண்ணுறீங்க. அதிமுகவில் இப்போ ஒரு சில எம்எல்ஏவை குறி வச்சிருக்கிற மாதிரி தகவல். அது ரொம்ப நாள் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாக. ஏன்னா இந்த 118ன்றது இது சிக்கல். எப்போ வேணால் இது வேணால் ஆகலாம். தனித்தனியாக மீட்டிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது. பார்க்கணும், நம்ம போக இந்த அரசியல் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது சிபிஐ சிபிஎம் ஒண்டி தான். அது மிச்சம்லாம் எப்படி போகும்னு தெரியல. இல்லை, விசிகா அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவுன்ற மாதிரி தான் சப்போஸ் தரணும். விசிகாவும் நிபந்தனையற்ற ஆதரவு. ஓகே, அப்போ பார்க்கணும் எப்படி போகுதுன்றது பார்க்கணும். நிபந்தனையற்ற ஆதரவுனா கொஞ்சம் ஊழல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. சொல் பேச்சு கேட்கல, இல்லை எங்களுக்கு வரலன்னா எப்போ வேணால் அவங்க கட்டிட்டு போவோம். அதாவது கூட்டணிக்குள்ளே போயிட்டு அவங்களும் அமைச்சரவையில் இருந்துட்டாங்கன்னா அதுக்காக தான் வேறு. வெளியில் இருக்கிறது இஸ் மோர் டேஞ்சரஸ். அது ஆட்சிக்கு விஜய் அவர்கள் இந்த தேர்தல் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நிறைய அனுபவப்படுத்தும். அதெல்லாம் கற்றுக்கணும். அவருக்கு அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாதனால தான் இந்த நாள் 5 நாள் 6 நாள் இழுபறியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டுப்பாங்க. வேறு யாருன்னா சீசன்டு பொலிட்டீஷியன், அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இதை எப்பயும் 2 நாளில் 24 hours 48 hours முடிச்சுட்டு இருப்பாங்க. இவருக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அது சிக்காகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. பெரும்பான்மை இப்போ தான் கிடைக்குது. ஆனால் விஜய் ஒரு 3 தடவை போய் ஆளுநரை பார்த்துட்டாரு. ஆளுநரை பார்த்துட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. ஐயுஎம்எல் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்குன்னு. அது உண்மைதானா? விஜய் அப்படி கொடுத்துருக்க முடியுமா? விஜய் இல்லாதது ஒன்று போய் கவர்மெண்ட்டிட்ட கொடுக்க முடியாது. இவங்க பேசியிருப்பாங்க, அவங்க ஓகேன்னு இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஆயிருப்பாங்க. பட் போன முறை தான் தப்பு. யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு கட்சியோட ஆதரவு வாங்கினா அந்த கட்சி தலைமைக்கிட்ட பேசணும்.
இந்த நீங்கள் வந்து ஒரு 3-4 எம்எல்ஏ உடச்சி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அது இல்லை. இல்லைன்னா அப்போ அவங்க ராஜினாமா பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்க, இப்போ திமுகலையோ அதிமுகலையோ இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏங்களுக்கு வந்து இப்போ விஜய் கூட போய் சேரணும்னு ஒரு ஆசை வருது அப்படின்னா 2 வழி. ஒன்று, அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய் சேர்ந்துக்கிறது கட்சியில். ஸோ எம்எல்ஏவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இது மொதல் வழி. இல்லை 2வது வழி என்னென்னா, ஒரு 2ல் 3 பங்கு, அதாவது ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்கன்னா ஒரு 35 எம்எல்ஏ மொத்தமாக போய் விஜய் கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா அவங்க தான் கட்சியாக போய் சேர்ந்துடுற மாதிரி. அப்போ அவங்க மீது வந்து இந்த கட்சி தாவர அந்த தடை வந்து வராது, அந்த கட்சி தாவர சட்டம் வந்து அமல் வராது, அவர்கள் பதவி தப்பிக்கும். இது 2 தான் வழி. இதை மீறி நீங்கள் வந்து மறைமுகமாக பின்புறமாக பண்ணுறீங்கன்னா அது குதிரை பேர அரசியல். அது அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு அதுதான் பேர். விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான நெருக்கடி யார் தான் இதற்கு காரணம்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒருத்தர் காரணமா இல்லை ஒரு குரூப்பாக காரணமானு தெரியல. மக்களும் காரணம். ஓட்டு போட்டவங்க ஒழுங்காக ஒரு தனி மெஜாரிட்டி ஒருத்தருக்கு போட்டுட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. நான் இந்த ஒரு 5 நாட்களாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யார் இதற்கு காரணம்னா, இதே வேறு கட்சி எதுனா இருந்ததுன்னா 100 சட்டமன்ற தேர்தலுக்கு சீட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா, ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ வாங்கியிருந்தாங்கன்னா அதை ஓரளவுக்கு சரி செஞ்சு வந்து உக்காந்துட்ருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. யாரை பார்க்கணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், இல்லை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. எதுக்கு பொதுவாக கட்சிகள் வந்து கூட்டணியை நம்பி போகிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது, ஒரு தனி மெஜாரிட்டி ஒன்று தனியாக வந்துடும், அப்படி இல்லைனாலும் கூட்டணி கட்சிகளை சேர்த்துட்டு வந்துடும் அப்படின்றது தான் இந்த கூட்டணின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல, அவரும் வந்து வேறு யாரையும் கூட்டணிக்கு சேர்த்துக்கலை. இப்போ ஒருவேளை வந்து இப்போது இவங்க சசிகலா அவர்கள் அப்புறம் இவங்கெல்லாம் வேட்பாளர் போட்டாங்க, இல்லை நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருந்தால் அவங்களுக்கு மேபி ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வந்திருந்தால் கூட இந்த நேரத்தில் கதை வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்திருப்பாங்க. இப்போது என்ன ஃபேஷன் ஆகி போச்சுன்னா, விஜய் இதை செஞ்சுருக்கலாம், விஜய் ரஜினியை பார்த்துருக்கணும், விஜய் சீமானை பார்த்துருக்கணும்னா இதை சொல்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி ஆபாசமாக பேசுகிறது என்ன தெரியும். இது இப்போ இன்றைக்கி யார் வீடு வீடாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இன்றைக்கி யார் கஷ்டமான நிலையில் இருக்குது, இன்றைக்கி யார் பிரச்சனையில் இருக்குது, யார் சரி இது அவர் பிரச்சனை. தமிழ்நாடு என்ன பாவம் பண்ணுச்சு, இல்லை ஓட்டு போட்ட மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, இல்லை தாவேக்கால ஜெயித்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க. அப்போது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கொஞ்சம் பெரிய மனசோடு யோசித்து ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனைகள் வந்து அவருக்கே ஃபஸ்ட்டு சிக்கல். சரி அப்படியே அவர் யோசித்து எதுனா பண்ணால், சிபிஐ கூட்டணிக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, சீக்கிரத்தில் கொடுக்கல, சிபிஎம் உடனே கொடுக்கல. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டு ஏன் இவ்வளோ இழுக்கிறாருன்னு தெரியல, எதுக்கு இவ்வளோ இழுக்கிறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே கவர்னர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த ஒரு விஷயத்துல அங்க விஜய்க்கு அழைக்கப்பட்டது அநீதி தானே? இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கொடுத்தாரா? நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கே அந்த புரிதல் இல்லாமல் தானே இருக்கீங்க. இல்லை ஒரு 4 இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா வெறும் 108 எம்எல்ஏவோட அந்த லெட்டர் வண்டி தான் கொடுத்துருக்கணும். எதுக்கு கை சின்னத்தில் இருக்கிற 5 சேர்த்து கொடுத்தீங்க? அப்போ கை வந்து விசிலோட சேர்ந்ததுன்னா அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இல்லை 2 பார்ட்டியா? அது கூட்டணினா அப்போ கவர்னர் வந்து அதை கூட்டணியாக பார்க்கணுமா தனியாக பார்க்கணுமா? இல்லை அதாவது எல்லாருக்கும் இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்தோம்னா என்ன ஆகிப்போச்சுன்னா, +2 10th ஃபெயில் ஆனது, படித்தது படிக்காது, வேலைக்கு போகாது எல்லாரும் அரசியல் பேசணும். எல்லாருக்கும் கவர்னர் பண்ணுறது தப்பு, அவர் பண்ணுறது தப்பு, திமுக சரி, அதிமுக சூழ்ச்சி, இந்த சைடில் தாவேக்கா சைடில் எல்லாமே சரியாக இருக்குது. சரிங்க, இந்த சதி கோட்பாடு கவர்னர் சரியில்லை அதெல்லாம் புரியுது. நம்ம தரப்பில் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். இப்போது 4-5 பேராக போய் ஒவ்வொன்றா கேட்குறது, யாரா ஒருத்தர்கிட்ட போயிருந்தால் முடிஞ்சிருக்கும். தெரில இது, அதாவதுங்க இன்றைக்கி நடக்கிற அரசியல் பற்றி எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நம்பகத்தன்மை இல்லை. இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கருத்து சொல்லிட்டேன்னா அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு தெரில. திமுக அதிமுக கூட்டணின்னு பேசப்பட்டது, அப்புறம் இல்லை, ஆள் கடத்திட்டாங்கன்றாங்க, அப்புறம் இல்லைன்றாங்க. ஒருத்தர் கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இவரும் வீடியோ போடுறாங்க அவளும் வீடியோ போடுறாங்க. அப்போ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து அரசியல் நாகரிகமும் இல்லை, இதில் பண்பும் இல்லை, ஒன்றும் இல்லை.
அரசியலுடைய தரம் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் இதோட க்ரக்ஸ். இது யாரு காரணம்னா அரசியலோட தன்மை மோசமாக போனது தான் காரணம். பாஜக அதுல என்ன விரும்புதுங்க சார்? பாஜக வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க கவர்னர் 108 வயதுன்னு வருவீங்க, பாஜக கூப்பிட்டு உடனே பதவி பண்ணுமா? இது அழுவலாட்டமா தெரியல, போங்காட்டமா தெரியல. அதாவது கொஞ்சமாச்சும் நியாயமா பேசணும். கவர்னர் கூப்பிட்டுருக்கணும், கவர்னர் பண்ணணும். ஏன் இவர் 118 கூட்டுன்னு போக வேண்டியதுதானே? இப்போ கவர்னரையே கேள்வி கேட்குறீங்களா? விஜய் சார் எதனா கேள்வி கேட்குறீங்களா? இல்ல, அவர் ஒரு கொள்கை வைராக்கியத்தோட இருக்காரு. அதிமுக போலாம் வேணாம், ஏன்னா அது பிஜேபியோட இதுதான் நம்மளை வந்து இன்னும் பேச வைக்குது. அதிமுக கூட போவானா? அமமுக எம்எல்ஏ கைத்து உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவர் யார்? அவர் அமமுக பிஜேபி கூட இருக்கிறாரா இல்லையா? அவர்கிட்ட யார் வேலை பார்த்தது? அவர் எப்படி காரில் கையெழுத்து போடுற மாதிரி நீங்கள் தான் வீடியோ ரிலீஸ் பண்ணீங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கொள்கையா? இல்லை இதுக்கு பேர் கூட்டணி உறவா? இல்லை என்ன இதுக்கு பேர் தூய்மையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இவ்வளோ வாண்டடா போயிருப்பாரோ? இல்லை இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதனம், இதுக்கு பேர் கையாளாவாதனம். இதை தான் நேர்மையாக அந்தந்த கட்சி தலைவரை பார்த்து கூட்டணி கேளுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அது புரியறதில்ல, அதை எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. அது சொன்னால் வந்து கோவம் உடனே சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து விஜய் சார் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அவர் வாயை திறந்து அவர் பேசாமல் அவர் அரசியல் பண்ணாமல் அதை எதனா விமர்சனம் பண்ணுறவங்கள சும்மா இந்த ட்ரால் பண்ணுறது, மண்ணாங்கட்டி பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு, இந்த வீடியோ போடுறது, அழுகுறது, ஒப்பாரி வைக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லட்சணமாக ஆக்கப்பூர்வமாக அரசியல் பண்ணணும். களத்தில் போய் அரசியல் பண்ணணும். ஒரே தேஞ்சு போன டேப்பு மாதிரி இதையே போட்டுன்னு இருக்கிறது. எங்கள் அண்ணன் பாவம் 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 பாவம். இன்னும் வேறு எதுவுமே கிடையாதா? இதானா 5 நாளாக உங்கள் அண்ணன் பாவம். முன்னாடியே இதே தான் சதி கோட்பாடு. 108 ஜெயிச்சிட்டாரு, 118 வந்து அவர் கூப்பிடுறேன்ட்டாரு. கவர்னர்கிட்ட போகிறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த கட்சி கூட தானே இப்போ போய் தயவில் இருக்கிறீங்க. அவங்க வாங்கின ஓட்டில் தானே இப்போ நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க. இதானே உண்மை? ஒரு சில தான் உரைக்க சொன்னால் தான் உரைக்கும் பொழுது. இதானே உண்மை? தேவையில்லாமல் ஊடகவியலர் அப்படி இப்படி ட்ரோல் பண்ணுறது கொள்வது இதெல்லாம் பண்ணிட்டா 118 வந்துடுமா? யாரை ஏமாத்துறீங்க? ஏன் மடைமாற்றம் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். திமுக வாங்கின ஓட்டில் தானே சார் இன்றைக்கி இப்போ ஒரு கூட்டணி வாங்கியிருக்கிறாரு. ஆமாம். விசில் சின்னத்து சிபிஐ சிபிஎம் அதுக்கப்புறமா வந்து இவருங்க திரும்ப கொடுக்குறாருன்னு தெரில. இதுக்கு பின்னாடி திமுக காரங்களோட ஓட்டு இருக்கா இல்லையா? திமுக போட்ட ஒவ்வொரு ஓட்டில் விசிகா ஜெயிச்சிருக்காங்க, சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க, சிபிஎம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகளோட தயவு தாட்சியங்களை இன்றைக்கி ஆட்சி அமைப்பு. இதுதான் உண்மை. இது பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இதை வந்து முன்னாடியே வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போனது, இன்றைக்கி ஸ்பீடு காட்டினது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தா இந்த விஷயம்லாம் முன்னாடியே முடிவுக்கு வரும். நம்ம அதை தான் சொல்கிறோம். இப்போ ரஜினி போய் விஜயை பார்த்தாரு, சரி ரஜினி போய் சிஎம்ஐ பார்த்தாரு, அது சொன்னால் என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சொல்ல தெரியலன்னா தெரியாதுன்னா தெரியாது. சும்மா யாரும் ஒன்றும் இதெல்லாம் பேச போகிறது கிடையாது. இப்போது என்ன முடிவுக்கு வராங்கன்னா நிறைய பேர், அதாவது இவரால் பண்ண முடியாது, விஜயால் தானாக மெஜாரிட்டி வாங்கி நிற்க முடியாது, கொடுத்துருவோம். அப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதிமுக கூட்டணியில் ஒரு சிலரை வந்து விலைக்கு எடுக்கிறாங்கன்னா ரெசார்ட் வச்சாங்க. சரி இதுக்கு மேலே எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க, லூஸ் விட்டாங்க. எப்போ மணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன ட்வீட் போட்டிருக்காரு? வாழ்த்துக்கள் புதிதாக பொறுப்பேற்க. சரி எதுக்கு போடுறாரு அவரு? நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறதில்லன்னு சைலண்டாக உறுதி. அவர் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, நான் எதுவும் பிரச்சனை பண்ண போகிறல, நான் விட்டுட்டேன், இன்னொரு ஆட்சி அமைய போகுதுன்றது முடிவு. புரியுங்க? தெரியாமல் யாரும் போடுறது கிடையாது, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போ அதிமுக விட்டுச்சு, திமுக விட்டுச்சு. வேற யார் சதி கோட்பாடு இங்கே பண்ணுறாங்க சொல்லுங்க? வேற யார் முதலமைச்சராக ஐயா விஜய் வரக்கூடாது? வேற யார் சதி கோட்பாடு பண்ணுறாங்க? பிஜேபி வச்சுக்கிற அந்த ஒரு ஓட்டா 118 கொடுத்தா கவர்னர் கொடுக்க போகிறாரு, அவ்வளோதானே. இதை இப்போ வாங்கிட்டீங்க லெட்ரு தாவேகா கிட்ட, விசிகா கிட்ட. எத்தனை பேர் லெட்ரு கொடுத்தோன்னா அவர் கூப்பிட போகிறாரு. இந்த இனிமேல்ட்டாச்சு இந்த ட்ராமா பண்ணுறதை நிறுத்திட்டு, இந்த படம், இந்த டிக்டாக்கு பாஷா பாய் மாதிரி நடந்து போகிற மாதிரி, எல்லாரையும் அடிக்கிற மாதிரி, 4 பேரை நக்கல் பண்ணுற மாதிரி, நயாண்டி பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறுத்திட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், கஞ்சா போதை இல்லாமல், உங்கள் சொந்த கட்சியிலே நிறைய பேர் ரொம்ப அநாகரிகமாக பொதுவெளியில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு தொண்டர் வந்து தீ குளிச்சிருக்கிறாரு,
அப்போ மூளை செலவு செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யும். நல்ல ஒரு அமைச்சரவை, நல்ல இலாக்கா போட்டு சிலிண்டர் 6 சிலிண்டர் சொன்னீங்க, தங்கம் சொல்லியிருக்கிறீங்க, 2500 பணம் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. இந்த மாதிரி உங்களோட 5 கையெழுத்து நல்ல ஒரு அரசாங்கம் நல்லபடியாக செயலாக்கம் பண்ணிட்டு போகும். அவ்வளோதான். பிஜேபியினுடைய ஒரு நல்ல ஒரு எண்ணம் அல்லது ஒரு நோக்கம்னு சொல்லலாம். திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றது. திமுக விரட்டப்பட்டுருச்சு, விஜய் அவரை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறார். அதையும் தடுக்கணும்னா என்ன அவங்களுடைய கோல் தான்? இல்லைங்க, இது என்ன, இது மனநோய் மாதிரி போகுது. திருப்பி திருப்பி பிஜேபிக்கு மக்கள் எதனா ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்க. பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தானே ஆட்சி பண்ணுவாங்க. மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கிட்டாங்களாங்கண்ணா. திருப்பி இதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பிம்பம். கவர்னருக்கு முன்னாடி துளியும் பிஜேபியில் எடுத்துக்கலாமா? துளியும் பிஜேபியில் இல்ல சார், ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு மிஸ்டேக்காவே இருக்கட்டுமே, கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு மாட்டாங்களா? இது என்ன மிஸ்டேக்கா? தனியாக போகிறதும், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தனியாக போகிறதும் கூட ஆளை கூட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, ஒருத்தர் இங்கே தங்க போகிறீங்களா, 2 பேராக தங்குவீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுதானே அந்த வித்தியாசம். சரி, இப்போது நம்பர் வந்துச்சு, எடுத்துகிட்டு போய் கொடுத்து. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி கிட்ட வந்து கவர்னர் வந்து உங்களுக்கு 118 நீங்கள் வச்சுட்டு கூப்பிடலைன்னா நீங்கள் இதை சொல்லலாம். இன்னொன்று, அந்த கவர்னர் வந்து பிஜேபியோட அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நான் அதில் மாற்று சொல்லலை. அதாவது கவர்னர் பண்ணது சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து சட்டத்துக்கு புறம்பா தப்பு இல்லை. யதார்த்தம் வரும்பொழுது கவர்னர் வந்து யதார்த்தத்தில் இருந்தோ இல்லை சட்டத்தில் இருந்தோ தவறலையே. இன்னொன்று, 4 நாள் ஆயிருக்கு, 5 நாள் ஆயிருக்கு, மேபி 10 நாள் கழிச்சு கூட கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் போகும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போனோமா இல்லை அலையன்ஸில் போனோமான்னு நீங்கள் முடிவு பண்ணிருக்கணும். நீங்கள் தப்பாக போயிட்டு கவர்னர் கூப்பிடணும்னா எப்போனா அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் பார்க்க மாட்டாரா? இல்லை கவர்னர் கேரளாவுக்கு ட்ரெயின் ஃப்ளைட் போயிட்டு இருந்தால் நீங்கள் போய் கவர்னர் கூட்டின்னு வர முடியுமா? உங்களுக்கு அந்த தெம்பு திராணி இருக்கா? இதுவும் பண்ணியிருக்கனால கவர்னர் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஒருத்தருக்கு ஆதரவாக பேசணுன்றதுக்கோசரம் கவர்னரை போயிட்டு அவர் பண்ணது தப்பு சொல்லணும். எதில் பாஜக எதிர்க்கணுமோ அதில் தான் இருக்கும். 118 எடுத்துன்னு போய் கொடுத்தா அவருக்கு வேறு வேலையே கிடையாது. போட்டு உங்களை கூப்பிட்டு நீங்கள் பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவர் வேலை. அந்த லெவலில் இருந்து தான் நீங்கள் அரசியல் பண்ணமே தவிர்த்து கம்மியாக வச்சுக்கிட்டு கவர்னரை கூப்பிடுன்னு கூட முடியாது. அவர் தான் சொல்லிட்டார்ல, யார் 118 எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் இது இந்த கவர்னர் இல்லைங்க, யார் எந்த கவர்னர் இருந்தாலும் 118 கேட்டிருப்பாங்க. அங்கே யதார்த்தம் 118 தான். கவர்னர் யார், எந்த கட்சி, எந்த கொள்கைன்றது இல்லை. ஏன் திரும்பி ஒரு எதையுமே நேரடியாக பேசாமல் சுற்றி வளைச்சே விமர்சனம்? விஜய் அவர்களும் திருமாவளவனும் இந்த முடிவை முன்னாடி எடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பார் கவர்னர்? 3 நாளைக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பார் கவர்னர்? நேரம் விஜய் முதலமைச்சர். அப்புறம் ஏன் கவர்னர் செத்தமாம எதுக்குங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? பிஜேபியை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அது இந்த கட்சி? வாக்கு வங்கி என்ன வாங்குச்சு? இத்தனை ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி முடிச்சு விட்டாரு. அதை 33 இடம் நின்றுது பிஜேபி. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ஒன்னே ஒன்று. அது 700 ஓட்டில். அப்புறம் சரி, பிஜேபி தமிழ்நாட்டில் வரப்போதுன்னா கொள்கை ரீதியாக வரும். இப்போ இந்த சீசனில் கவர்னர் என்ன புதுசாக எதனா திட்டத்தை கொண்டு வந்தார்? இந்த 10 நாளில் என்ன வந்துச்சு? உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை, உங்களுக்குள்ள சந்தர்ப்பவாதம், உங்களுக்குள்ள எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா பேரம் நடக்குது. அதுதானே உண்மை. சிபிஐ, சிபிஎம், விசிகே என்ன சொன்னாங்க? லெஃப்ட் முடிவு பண்ண உடனே நான் முடிவு பண்ண சொன்னாங்கல்ல. எதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்க? 4 மணிக்கு சொல்கிறேன், காலைல சொல்கிறேன், மதியம் சொல்கிறேன், மறுநாள் சொல்கிறேன், மறுநாள் 4 மணிக்கு எப்போ முடிவு சொல்கிறேன். இதுவும் கவர்னர் தான் சொன்னாரா? என்னன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து இந்த கொள்கை ரீதியாகவே பேசி கலைச்சி விட்டு போயிரு. விஜய் அவர்களுக்கும் இனிமேல் கொள்கை பேசுறது எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்? திமுக தீய சக்தி சொன்னீங்கல்ல, அந்த திமுக தீய சக்தியோட உழைப்புல வேர்வையிலும் வந்தது தான் இந்த 6 பேர் வெற்றி கூட்டணி. இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைக்க போறதுல திமுகவோட ஓட்டு இருக்கு. அப்படி நுணுக்கமா பார்க்கணுமா சார்? ஏன் பார்க்கக்கூடாது? தேர்தலுக்கு முன்னாடி நுணுக்கமா பார்த்தீங்கல்ல. பாஜக உள்ளே வந்துவிடும், பாஜக இதெல்லாம் பண்ணுது, அவ்வளவு நுணுக்கமா பார்க்கும்போது இதை நுணுக்கமா பார்க்க மாட்டீங்களா? இல்ல, அவர் திமுகவை எதிர்த்தார், கூட்டணி கட்சிகளை இருக்கலாம், அதுல உறவோட தான் இருந்தாரு. நானும் ஒன்றும் தப்பு சொல்லலை, சட்டத்துப்படி அது சரிதான். அரசியல் ரீதியா ஒரு கருத்து தான் சொல்றேன் நான். இன்னெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. இனி அசம்பிளிலையும் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது. இது 118ன்றது ஒரு க்ளோஸ். இது யார் 118 வச்சிருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ நாங்கள் மாற்றி வாக்களிக்க சூழ்நிலை வந்தாலும்
அதெல்லாம் எப்படி போகுன்றது தெரியாது நமக்கு. 118ன்றது ஒரு ரிஸ்க் நம்பர். ஓகே, புரியுதுங்களா? அது வந்து ரிஸ்க் நம்பர். இப்போது இது எப்படின்னா, இப்போது நல்லா இருக்கிறார் ஒருத்தர் 30 வயசு 40 வயசு, அவர் வந்து ஒரு அடுத்த தேர்தல் அப்போ அவருக்கு வந்து ஆஸ்பத்திரியில் போய் அனுமதிக்கிறீங்க. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கு செஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டென்ட் எல்லாம் வச்சுருக்கு, கிட்னிலாம் பிரச்சனை இருக்குது, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. அப்போது அது கிரிட்டிக்கல் தானே. அது மாதிரி 180ன்றது கிரிட்டிக்கல். இந்த நம்பர் வந்து கிரிட்டிக்கல். அது விஜய் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த நம்பர் இஸ் கிரிட்டிக்கல். அந்த 118ன்றது அது அதிகமாக ஆகிற வரல அந்த பிரச்சனை தொடரும். இதில் கருத்து சொல்கிறதுக்கோ கொள்கை ரீதியாக பார்க்குறது 118ன்றது தான் பிரச்சனை. இப்போ 118 எப்படி அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத விஜய் பண்ணுறது அந்த கட்சிக்கு நல்லது. மேபி இடைத்தேர்தல் எங்கன்னா வரலாம், இல்லை வேறு கட்சியிலேருந்து யாரா ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இவங்க நின்று ஜெயிச்சு வரலாம். நீங்கள் அப்படியே தூக்காமல் யாருன்னா உங்கள் கட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவளை அங்கே ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்கே இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் விசில் நின்று ஜெயிச்சு உள்ளே வர்றது தான் ஒரு தரமான அரசியலாக இருக்கும். அது நல்ல அரசியலாக இருக்கும். அங்கேயே இருங்க, எங்களுக்கு ஆதரவாக பண்ணுங்க அப்படின்றது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது. பண்ண போகிறாங்க, அது வேறு விஷயம். நாகரிகமாக இருக்காதுன்றது என்னோட புரிதல்.